ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தலைவர் 173, அதாவது ரஜினிகாந்த் அவர்களோட 173வது படத்தை வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து இயக்க போகிறாங்க. கமல் அவர்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அந்த ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாமே அதில் வந்து ட்ரோலுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சுந்தர்சி வந்து எப்போவுமே வந்து அந்த கிளாமராக வந்து ஒரு 3-4 ஹீரோயினை வச்சு ஓட்டிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து ட்ரோல் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த பக்கத்து வந்து ஏகப்பட்ட பேர் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த படத்தில் வந்து ரஜினியுமே வந்து சும்மா ஒரு கெஸ்ட் ரோல், அதாவது கமலுமே வந்து கெஸ்ட் ரோலில் வரலாம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருமே வந்து சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சுந்தர்சி வந்து ஒரு சீன் 2 சீன் ஆச்சு வந்து கமல் அவர்கள் வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார். ஏன்னா கமல் அவர்களோட ப்ரொடக்ஷன் இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்று கமல் அவர்களுமே வந்து அவரோட கைப்படம் வந்து ஒரு பெரிய லெட்டர் எழுதியிருந்தார். நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு தான் 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக சினிமா பண்ணோம், இப்போ மறுபடியும் நேரம் வந்துருச்சு 2 பேரும் ஒன்றா சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இவங்க 2 பேருமே சேர்ந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸுமே வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைட்டில் தான் வந்து ரஜினி அவர்கள் வந்து நடிக்கிறாரு, கமல் அவர்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாருன்னு சொல்லி தெரிஞ்சாலே ஓகே, அப்போ இந்த நியூஸு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த நியூஸும் வந்து சீக்கிரமே கன்ஃபார்ம் ஆக போகுது. ஆனால் டேரக்டர் மட்டும் யார் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா எங்கே போனாலும் ரஜினி அவர்கள்ட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா, யார் நீங்களும் கமல் இணையறீங்களான்னு கேட்குறப்போ ஆமாம் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து நடிக்க போகிறோம், நாங்கள் 2 பேருமே ரெடியாக தான் இருக்கோம், கமல் அவர்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரு, பட் ஆனால் யார் டேரக்டர்னு சொல்லி ஒன்றும் முடிவு பண்ணல. லோகேஷ் கனகராஜ் வந்து இல்லை, நெல்சனுமே இல்லை, பட் யாருன்ற டேரக்ஷன் அப்படின்னு சொல்லி இன்னுமே முடிவு பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அதுக்கு முன்னாடி இந்த 173 கன்ஃபார்ம் ஆனோடனே கண்டிப்பாக அந்த படமும் நடக்க தான் போகுது. ஆனால் அதுக்கு லேட் ஆகும், பட் பரவாயில்ல, கமலஹாசனோட ப்ரொடக்ஷனில் வந்து ரஜினி அவர்கள் நடிக்கிறாருன்னா கண்டிப்பாக மறுபடியும் 2 பேர் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருந்துச்சு. சுந்தர்சி படங்கள்னாலே வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அந்த தம்பிக்கு எந்த ஊர் அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து திருப்பியும் சுந்தர்சி வந்து பண்ணுவார். ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து அந்த டைட்டில்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து கமர்ஷியல்லாம் வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் வந்து கமர்ஷியல் ஏரியாவில் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து சுந்தர்சி வந்து பண்ண போகிறாரு. அதுவும் ரஜினி அவர்களுக்கு வந்து காமெடி வந்து ரொம்ப சூப்பராகவே வரும். அவர் ரொம்ப நாள் வந்து காமெடி விட்டு ரொம்ப விலைக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜானி படம்லாம் பார்த்துருப்போம், காமெடியில் வந்து ரொம்ப பட்டையை கிளப்பிட்டு இருப்பார். ஸோ சுந்தர்சி அவர்கள் இணையறனால கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு நிறைய காமெடியும் இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்து இந்த படமே வந்து நியூஸ் வந்தானே எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. டைட்டிலுமே வந்து ஒன்றும் சொல்லாமல் வந்து அதுக்கே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க. பட் திடீர்னு இன்றைக்கி வந்து நியூஸ் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி சுந்தர்சி அவர்கள் வந்து நான் ரொம்ப கனத்த இதயத்தோடு தவிக்க முடியாத காரணத்தினால நான் இந்த படத்தை விட்டு விலகிறேன், என்னால் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ குஷ்புவுமே வந்து அவங்களுமே சுந்தர்சி அவர்களோட மனைவி குஷ்புவுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த நியூஸ் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன காரணம், ஒருவேளை வந்து கமல் அவர்கள் வந்து ஸ்கிரிப்டில் எதுவும் சஜஷன் வந்து சொன்னாரா, இல்லை ஸ்கிரிப்டை வந்து மாற்ற சொன்னாரா, இல்லை கமலோட ப்ரொடக்ஷன்லாம் வந்து சுந்தர்சி வந்ததால் பண்ண முடியாது, ஏன்னா அவர் நிறையா ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் வந்து கை வைப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த பக்கத்தில் நெகட்டிவாக நியூஸ் வருது. இன்னொன்று என்ன வந்து ஸ்கிரிப்ட்டுமே வந்து ஃபுல்லாக ரெடி ஆகலையா, ஸோ எக்ஸாக்டாக வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியாமல் வந்து எல்லாமே ஏகப்பட்ட நெகட்டிவ் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு டைத்தில் என்னென்னா வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து நிறையா மிஸ்டேக் சொல்லியிருப்பாங்க கமல் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய போயிட்டுருக்கு. இன்னும் வந்து பொலிட்டிக்கலாகவும் நிறையா ரீசன் வந்து காரணமாக இருக்கலாம் அப்படின்றதையுமே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இன்னும் ஆக்சுவலாக வந்து உண்மையிலே என்ன ரீசன், எந்த ஒரு எக்ஸாக்டாக காரணத்துக்காக வந்து சுந்தர்சி விலகினாருன்னு தெரில. ஏன்னா ரஜினி அவர்களோட இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை வந்து படம் வந்து சுந்தர்சி அவர்கள் தான் பண்ணார். ஸோ மறுபடியும் ஒரு பெரிய வாய்ப்பு, அது அத்தனை வருஷம் வரையும் கிடைக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக யாரும் விட மாட்டாங்க. பட் அப்படி இருந்தும் ஏன் விட்டுறாங்க அப்படின்ற கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து கமல் அவர்கள் வச்சுமே வந்து ஒரு படம் அன்பே சிவம் வந்து படம் பண்ணியிருக்காரு. அப்படின்றக்கப்ப 3 பேத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ரஜினி அவர்களை வச்சு வந்து மறுபடியும் இன்னொரு படம் இயக்குனதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி முத்துராமன் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 படங்கள் வந்து பண்ணியிருக்காரு ரஜினி அவர்களை. பட் அதெல்லாம் அந்த பீரியடும் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து காலாவும் கபாலியும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஜினி அவர்களை வச்சு தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக யாருமே வந்து பண்ணதும் இல்லை. பட் திடீர்னு வந்து ஒரு படம் வந்து முன்னாடி அண்ணாமலைன்ற ஒரு படியை இட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே டேரக்டருக்கு வந்து ரஜினி அவர்கள் வந்து ஒரு கால் ஷீட் கொடுத்தோன்னே பெரிய அளவில் வந்து இண்டஸ்ட்ரியை வந்து எதிர்பார்த்தாங்க இந்த படம் வந்து எப்படி வரப்போகுதுன்னு. இன்னொன்று சுந்தர்சி அவர்கள் வந்து கமலை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால கண்டிப்பாக அவங்க 3 பேத்துக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக சூப்பராக தான் போகும், எந்த பிரச்சனையும் வராது. பெரிய கமர்ஷியலாக ஹிட் ஆக போகுது. 2027க்கு பொங்கலுக்கு பிளான் பண்ண போகிறாங்க, நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி கமர்ஷியலாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தப்போ திடீர்னு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஏகப்பட்ட கொஸ்டினை வந்து கலப்போச்சு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு கமர்ஷியலாக ஒரு டேரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா யாருமே விட மாட்டாங்க.
ஸோ இவ்வளோ காரணங்கள் இருந்தும் வந்து இவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் இருந்து சுந்தர் சி வந்து படத்தை விட்டு விளக்குறதுனா என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு ஒன்றும் தெரில. இன்னும் ஃபுல்லாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சால் நம்ம மறுபடியும் இந்த சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்களுமே உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி ஏதாச்சும் நியூஸ் தெரிஞ்சு அப்படின்னா தாராளமாக உங்கள் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.